டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்பது முதலீட்டாளர்களின் பணத்தை நிலையான வருமானம் தரும் கருவிகளில் முதலீடு செய்யும் ஃபண்டுகள் ஆகும். பங்கு சந்தையின் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் பாதிக்காததால் எக்விட்டி ஐவிட பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. பொதுவாக அரசாங்க கடன் பத்திரங்கள், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், நிறுவன பத்திரங்கள், கார்ப்பரேட் பாண்ட்ஸ், வங்கிக் கருவிகள், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் பிற நிலையான வருமானம் தரும் கருவிகளில் இவை முதலீடு செய்கின்றன. டெட் இன் முக்கிய நோக்கம் முதலீட்டாளர்களுக்கு சீரான வட்டி வருவாய், ஃபிக்ஸ்ட் இன்கம் அளிப்பதுதான். எக்விட்டி ஃபண்ட்ஸ் போல அதிக லாபம் தரக்கூடியவை அல்ல, ஆனால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான ரிட்டர்ன்ஸ் வழங்குகின்றன. குறுகிய கால மற்றும் நடுத்தர கால இலக்குகளுக்காக இவை சிறந்த தேர்வாகும். டெட் ஃபண்ட்ஸ் வகைகள். டெட் ஃபண்ட்ஸ் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன. லிக்விட் ஃபண்ட்ஸ் 91 நாட்களுக்குள் முடியும் குறுகிய கால முதலீடுகள். உடனடி பணத் தேவைக்கு ஏற்றவை. அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் சில மாதங்களுக்கு ஏற்றவை. வங்கிக் கணக்கை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தரும். ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் 1-3 ஆண்டுகளுக்கான முதலீடு. நடுத்தர கால இலக்குகளுக்கு பொருத்தமானது. லாங் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ் 3 ஆண்டுகளுக்கு மேல் முதலீடு செய்வதற்கு ஏற்றவை. நீண்ட காலத்திலும் சீரான ரிட்டர்ன்ஸ் தரும். கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் நம்பகமான நிறுவனங்களின் பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன. வட்டி ரிட்டர்ன்ஸ் நன்றாக இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபண்ட்ஸ், கில்ட் ஃபண்ட்ஸ் 100% அரசாங்க பத்திரங்களில் முதலீடு செய்கின்றன. பாதுகாப்பு மிக அதிகம். டைனாமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் வட்டி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களைப் பொறுத்து ஃபண்ட் மேனேஜர் சீரமைப்பார். டெட் இன் நன்மைகள். டெட் ஃபண்ட்ஸ் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுவதற்கு காரணங்கள் பல. பங்கு சந்தையைப் போல அதிக ஆபத்து இல்லை. சீரான வட்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லிக்விட் ஃபண்ட்ஸ் போன்றவை உடனடி பணத் தேவைக்கு உதவும். டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். பங்கு, நிலம் போன்ற ஆபத்தான முதலீடுகளுக்கு பேலன்ஸ் ஆகும். சிப் மூலம் சிறிய தொகையிலேயே முதலீடு செய்ய முடியும். டெட் இன் குறைபாடுகள். எக்விட்டி ஃபண்ட்ஸ் போல அதிக ரிட்டர்ன்ஸ் தர முடியாது. பணவீக்கம், மிஞ்சும் ரிட்டர்ன்ஸ் எப்போதும் கிடைக்காது. ஆர்பிஐ வட்டி விகிதங்கள் மாற்றப்பட்டால் டெட் ஃபண்ட்ஸ் மதிப்பு பாதிக்கப்படும். கிரெடிட் ரிஸ்க் சில கார்ப்பரேட் இல் டிஃபால்ட் ஆபத்து இருக்கலாம். யாருக்கு பொருத்தமானது? குறுகிய மற்றும் நடுத்தர கால இலக்குகள் கொண்டவர்களுக்கு. பாதுகாப்பாகவும் சீரான ரிட்டர்ன்ஸ் தேடும் முதலீட்டாளர்களுக்கு. ஓய்வூதிய காலத்தில் சீரான வருவாய் வேண்டுவோருக்கு. பக்கபலமாக பேலன்ஸ் செய்ய விரும்புபவர்களுக்கு. முடிவு. டெட் ஃபண்ட்ஸ் என்பது எக்விட்டி ஃபண்ட்ஸ் போல அதிக ஆபத்தானதும் மிக அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியதுமல்ல, ஆனால் பாதுகாப்பான, சீரான ரிட்டர்ன்ஸ் விரும்புபவர்களுக்கு மிகச்சிறந்த கருவியாகும். குறிப்பாக பணத்தை வங்கிக் கணக்கில் வைத்திருப்பதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தருவதால் டெட் ஃபண்ட்ஸ் பாதுகாப்பான முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வழி.